பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏ இன்றைக்கு பெரும்பாலான மக்களால் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு சொல் இந்த பயங்கரவாத தடை சட்டம். இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டங்களில் இந்த சட்டத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. நீதிமன்றத்தின் எந்த விதமான அனுமதியுமின்றி, எந்த விதமான பிடியாணையின்றி, யாரை வேணுமென்றாலும் எந்த இடத்தில் வைத்தாவது எந்த காரணமுமின்றி அவர்களை கைது செய்ய முடியும். அதே நேரத்தில் நீண்ட காலம் தடுப்பு காவலில் வைத்து அவர்களை விசாரணை செய்வதற்கும் இந்த போலீசாருக்கு அதிகாரம் உண்டு. அது மட்டுமல்லாமல் ஏனைய சட்டத்தின்படி ஒருவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தும் போது குற்றத்துக்கு ஆதாரத்தை நிரூபிக்கக்கூடிய சாட்சியங்களை முன்வைத்து நீதிமன்றத்தில் வாதாடுவது வழக்கம். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டவர் ஒரு விசாரணை முடித்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றார் என்றால் அங்கே போலீசாரினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குமூலம் சாட்சியமாக மாறும். இது ஒரு சாமானிய மக்களுக்கு எதிரான சட்டமாகவே எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது. காரணம், போலீசார் நாட்டினுடைய இறையாண்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு போன்ற விடயங்களை முன்னிறுத்தி எந்த இடத்திலும் யாரையும் கைது செய்யலாம் என்கின்ற நடவடிக்கையின் ஊடாக மனித உரிமை மீறல் இடம்பெறுவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். உதாரணம், இறுதியாக கைது செய்யப்பட்ட சங்கீதன், அவர் சொல்லிசை பாடகர். இவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் அவருடைய பாடல் வரிகளில் இருக்கக்கூடிய உணர்ச்சி. இந்த உணர்ச்சி எதிர் சமூகத்தினுடைய குமுறல்களை வெளிக்கொண்டு வந்து அவர்களை இன ரீதியான தூண்டுதல், போராட்டம், வன்முறைகளை உருவாக்கும் என்ற அடிப்படையில் இந்த பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவரை நீண்ட காலம் தடுத்து வச்சு விசாரணை செய்யவோ, நீதிமன்றத்தில் நீண்ட காலத்துக்கு பின்னர் முற்படுத்தவோ அங்கே போலீசுக்கு அதிகாரம் உண்டு இந்த சட்டத்தினூடாக. ஆகவே இந்த சட்டம் பல இடங்களில் பலவிதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழர்களுடைய போராட்ட சந்தர்ப்பங்கள், தமிழர்களுடைய உரிமை சம்பந்தமான முன்னெடுப்புகளின் போது இந்த சட்டத்தை பயன்படுத்தி பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்று வரை அரசியல் கைதிகளாக பலர் எந்த விதத்திலும் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படாமல் சிறைக்குள்ளே இருப்பவர்களையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம், எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அது இந்த சட்டத்தினூடாகத்தான். ஆகவே உணர்ச்சிகள் உண்டு, எங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதை நசுக்குவதற்காக அரசாங்கம் கையாளக்கூடிய இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம், பல அரசுகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த போதும் கூறுகிறார்கள் அதை நீக்கிவிடுவோம், அது இல்லாமல் செய்து விடுவோம் என்று. ஆனால் ஒவ்வொருவருடைய ஆட்சி பிற்பாடும் அது தொடர்ந்து